திருப்புவனம் அப்படிங்கிற ஊர் இருந்துச்சு. இப்போ அந்த ஊரோட பெயர் வந்து மருவி திருப்புவனம் அப்படின்னு மாறிருச்சு. அங்க பூவனநாதரா அருள்பாலிக்கிறாரு நம் இறைவன். இந்த கோவில்ல நிறைய தேவதாசி பெண்கள் இருக்காங்க. அவங்களோட வேலையே என்னன்னா, இறைவனுக்காக பாடல் பாடி, நடனம் புரிந்து, இறைவனோட புகழை பரப்புவது தான் அவங்களோட வேலை. அப்போ அப்படிப்பட்ட கணிகையர் குலத்தில் பிறந்த பெண்ணு தான் பொன்னணையாள். இந்த பொன்னணையாள்ங்கிற பெண் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்க ஆடல் மற்றும் பாடல் கலைகள்ல ரொம்ப சிறந்த பெண்ணா இருந்தாங்க. தினமும் பொன்னணையாள் பூவனநாதர் கோயிலுக்கு போய் அங்க பாடல் பாடி, நடனம் ஆடி, இறைவனுக்கு தன் கைகளாலே மலர்களை தொடுத்து, அதாவது மாலையாக தொடுத்து, இறைவனுக்கு சாத்தி வணங்கிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க. பொன்னணையால் எப்பொழுதுமே வீட்டில் அன்னதானம் பண்ணுவாங்க. சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு, சிவனடியார்கள் சாப்பிட்ட மீதி உணவை தான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த பெண் இதை எப்பயுமே வழக்கமாகவே கொண்டிருந்தாங்க. அப்போது ஒரு நாள் இறைவனுக்கு மலர் பறித்து மாலை தொடுத்துட்டு இருந்தாங்க பொன்னணையால். அப்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. நம்மளோட நாட்டியத்துக்கே அதிபதியான இறைவன் இப்போ பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்கார். அவரை பொன்னால், அதாவது தங்கத்தால் அவரோட திருமேனியை செஞ்சால் இன்னும் எவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பொன்னணையாளுக்கு வந்து ரொம்ப பெருசாக வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஆடல் கலையில் வர்ற வருமானமே வர்ற சிவனடியார்களுக்கு தினமும் அன்னதானம் செய்கிறாங்க இல்லையா, அதுலேயே இது எல்லாமே